ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இருளை அகற்ற வெளிச்சத்தை உண்டாக்கினார். வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். இதுவே முதல் நாள் காரியமாகும். பின்பு தேவன் ஆகாய விரிவை உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு கீழ் இருக்கிற ஜலத்திற்கும் மேல் இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். தேவன் செய்த 2ஆம் நாள் காரியம் இதுவே ஆகும். பின்பு தேவன் ஆகாய விரிவிற்கு கீழ் இருக்கிற ஜலமானது ஓரிடத்தில் சேர கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்று பெயரிட்டார். வெட்டாந்தரை காணப்பட்டது. வெட்டாந்தரையின் மேல் புல்லையும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் விதைகளையும் கனிகளையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. இதுவே தேவனின் 3ஆம் நாள் காரியமாகும். தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்க ஆகாய விரிவில் சுடர்களை உண்டாக்கினார். அச்சுடர்களை அடையாளம் கொண்டு காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கலாம். பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இவையே தேவன் செய்த 4ஆம் நாள் காரியமாகும். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பறக்கும் பறவைகளையும் நடமாடும் விலங்குகளையும் உண்டாக்கினார். அவைகள் பெருகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் செய்த 5ஆம் நாள் காரியம் ஆகும். தேவன் தான் உண்டாக்கிய ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் விதைப்பிக்கும் மரங்களையும் அவையின் கனிகளையும் உண்ணவும் ஆளவும் தேவன் தமது சாயலாக மனுஷனை உண்டாக்கினார். அவனுக்கு ஆதாம் என்று பெயரிட்டார். இதுவே தேவன் 6ஆம் நாள் செய்த காரியமாகும்.